இந்த பிளேலிஸ்ட்டில் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற 10 ஆங்கில வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் எப்பயுமே ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்டோட கதைக்கும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற விஷயமே நீ எப்படி இருக்க, இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்னா ஹவ் ஆர் யூ. இரண்டாவது, நான் வீட்டில் இருக்கேன். ஃபேமிலியில் யாராவது கால் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் வீட்டில் இருக்கேன்னு நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னா ஐ எம் எட் ஹோம். மூணாவது, ஒரு விஷயத்தை ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்காரு, நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியாது, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா ஐ டோன்ட் நோ. நான்காவது, இது என்னுடைய ஃபோன். இது யாராவது கேட்பாங்க, இது யாருடைய ஃபோன் இல்லாட்டி யாருடைய பென் என்று கேட்கும்போது இது என்னுடைய பென் இல்லாட்டி இது என்னுடைய ஃபோன்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இட்ஸ் மை ஃபோன். அடுத்தது, ஒரு ஆள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்காரு, எனக்கு தெரியும்னு நம்ம சொல்லுவோம். அந்த டைமில் நம்ம பயன்படுத்துகிறது ஆங்கிலத்தில் ஐ நோ. அடுத்தது, இப்போது தற்போதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இப்போதுங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் ரைட் நவ். அடுத்தது எப்படின்னு சொன்னால் நான் அதை செய்யவில்லை அல்லது நான் இல்லைன்னு சொல்லும்போது இங்கிலீஷில் சொல்கிறேன் நாட் மீன்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம், நீ இவ்விடத்தில் இரு ஸ்டே ஹியர்னு சொல்லுவோம். அடுத்தது, இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது இருக்கலாம்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்துகிற மேபி. அடுத்தது, நானும்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது மீ டூ நானும்னு சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.